அது வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு வர்றதா தகவல். அவங்க நேரமே வந்துட்டாங்க. வெள்ளனே நேரமே வரவும் சரி எப்படி இருந்தாலும் காத்துக்கிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வர வர லேட் ஆகவும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களோ தண்ணி குடித்தாங்களோ என்ன குடித்தாங்களோ ஒன்றும் தெரியலைங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நைட்டு தான் நியூஸ் இந்த மாதிரி வருது, எல்லாம் நெரிசலில் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலைங்க. பாடி அது நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் பாடியை தகவலே தெரியுது எங்களுக்கு. தெரியல போனோம், சரி கோச்சிட்டு இது போயிட்டாலே என்னமோ அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஏழாம் தானே இருந்தோம். இங்கே வந்துட்டா குழந்தையோட வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அவனும் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கான், இவனும் முடியலைங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான குடும்பம். நீங்கள் பார்த்து என்ன ஒரு ஏற்பாடு பண்ணீங்க, அரசு பார்த்து என்ன பண்ணுமோ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. ஆமாங்க, போன உயிர் திரும்பாது, என்ன பண்ணுறதுங்க, நடந்து போச்சு. இனிமேல் ஆக வேண்டியது நீங்கள் தான் பார்த்து பண்ணி கொடுக்கணும். உயிர்களை இழந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் மிக விரைவாக கொடுக்கணும். அந்த இறந்த குடும்பத்தில் படித்தவங்க யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு ஜனங்கள் வந்து எப்பவுமே ஆர்வத்தோடு வரக்கூடிய உண்டானது தான். ஆனால் அதுக்குன்னு இடம்பொருள் இருக்குது. இன்றைக்குள்ள அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒரு டவுன், அது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் தேர்வு செய்து கொடுக்குறது மிகப்பெரிய தவறுங்க. இதெல்லாம் ஒரு காட்டு பகுதியில் விட்டோம்னா போய் பார்க்குறவன் பார்க்குறான், பார்க்காதவன் போகிறான். ஒரு சினிமா நடிகர்களை குழந்தை ஊட்டி எல்லாமே வந்து ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு இன்றைக்கி இப்போ, அதாவது சினிமா நடிகராகவே எல்லாமே ஒரு ஜவுளி கடத்துகிற போல ஒரு நடிகை வர்றான்னா கும்பல் பூரா ஜேன்னு போய் பார்க்க போகிற ஒரு இதாகிடுச்சு. அதனால் தயவு செய்து என்னுடைய சொந்த கருத்து, இந்த மாதிரி நடிகர்கள் அரசியல் சினிமா நடிகர் வந்தாங்கன்னா டவுனுக்குள்ளே, அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் 4 பஸ்ஸு சேரணுன்னதுன்னா யாரும் போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி இடங்க எங்களுக்கெல்லாம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்தப்போவும் சரி, விஜய் வந்தப்போவும் சரி, வீட்டை வெளியே வர முடியல. அப்படி ஒரு இடத்த நீங்கள் தேர்வு செய்து தயவு செய்து கொடுக்காதீங்க. கலெக்டருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி இடத்த தயவு செய்து கொடுக்காதீங்க. 12 மணிக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, 12 மணிக்கு வரலைன்னா நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு போயான்னு சொல்லி துரத்திட்டு போங்க. 6 மணி மட்டும் பொண்டு பிள்ளைகளாம் சாப்பாடு இல்லாத, தண்ணி இல்லாத, எல்லாம் கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டதனுடைய இதுதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆனது காரணம். தயவுசெய்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்த தேர்வு செய்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பும் இதெல்லாம் பத்தாதுங்க. 1,00,000 பேர், எடப்பாடியார் வந்த அன்னைக்கு கூட கும்பல் இல்லை, விஜய் வந்த அன்னைக்கு 1,00,000 பேர் கும்பல். அவ்வளோ கும்பலுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கப்பட்ட போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் பத்தாதுங்க, நிறையா கொடுக்கணும். பொதுவாக இந்த இடமா வேலுச்சாமி வர பஸ் ஸ்டாப் இடமெல்லாம் கொடுக்காதீங்க தயவு செய்து. இதெல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய பகுதி. இதில் வந்து பெரிய ஒரு நடிகரை வர சொல்லி அவரை பேச சொல்லி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்படி தான் அவர் என்ன பேசினார், அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் விஜய்க்கு? அவரை கொண்டு வந்து விட்டு பேசினதையவே திருப்பி ஒரு தலைவர் என்ன பேசுகிறாங்களோ அதுவே திருப்பி பேசுறதுக்கு இது எதுக்கு தேவையில்லாத வேலை? இவர் என்ன அரசியல் பேசுகிறாரா, இல்லை அரசியல்வாதியா விஜய்? அவர் சினிமா நடிகர், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவர் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னா மெட்ராஸ்லேயே ஆரம்பிச்சுட்டு போய்ட்டு இங்கே தான் கரூர் மக்கள், அப்பாவி மக்களை வந்து சாவடிக்கிறதுக்கு அவர்லாம் இங்கேருந்து வர்றாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. இது என்னுடைய சொந்த கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.